பொங்கல் திருநாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூரில் அறுவடை செய்த செங்கரும்புகள் வெளி மாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது குறித்த செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரம் முல்லை பெரியாறு வைகை அணை பாசனத்தை நம்பிய பகுதி. இந்த ஆண்டு சரிவர மழை பெய்யாததால் இப்பகுதிக்கு பெரியாறு கால்வாய் தண்ணீர் வரவில்லை. கால்வாயில் தண்ணீரே இல்லாத நிலையிலும் கிணற்று பாசனத்தை வைத்தே நெல், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்களை ஓரளவு பயிரிட்டு வருகின்றனர். பொங்கலுக்காக பயிரிட்டுள்ள செங்கரும்புகள் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் குறைந்த கணு இடைவெளிகளுடன் வளர்ந்துள்ளன. அடர் கருப்பு நிறம், உறுதித்தன்மை, 8 அடி வரை நேராக வளர்வது ஆகியவற்றால் மேலூர் வட்டார கரும்புக்கு வணிகர்களிடையே தனி மவுஸ் உள்ளது. ஒரு கட்டுக்கு 15 கரும்புகள் வீதம் ஒரு மாட்டு வண்டியில் ஏற்றும் அளவிற்கு 20 கட்டுகள் கரும்புகள் 5000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், பெரிய லாரிகளில் சுமார் 440 கட்டு கரும்புகள் ஏற்றப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். மேலூரிலிருந்து சேலம், திருச்சி, தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களுக்கும் பிற மாநிலங்களுக்கும் செங்கரும்புகள் அனுப்பப்படுகின்றன. மேலூர் கரும்புக்கென தனி சிறப்பு இருந்தாலும் மழை இல்லாததால் பல்வேறு இன்னல்களுக்கு பிறகே அதை விளைவிக்க முடிவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ஒரு கரும்பு 15 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. 15 ரூபானா எங்களுக்கு 20 ரூபா அசல் ஆகுதுண்ணா. எங்களோட விளைச்சல் தரம் எல்லாம் வேலை கூலி, லேபர் கூலி எல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி வெட்டு தன்மையில் இருக்குது. வெறும் 15 ரூபாய்க்கு தான் எங்கிட்ட கேட்குறாங்க. எங்களுக்கு 20 ரூபா போட்டு கொடுத்தாக்க எங்களுக்கு சம்சாரிகள் பூரா ஒரு இதாக இருக்கும். இன்னைக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இப்போ 20 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு கேட்குறத வெட்டி கட்டி கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. அதனால் விற்கிறதா தீய வைக்கிறதா எப்படி என்ன செய்யறதுன்னு ரொம்ப விவசாயி பூராமே ரொம்ப மனம் நொந்து வைத்தான் இருக்கான். கூட்டுறவுத்துறை மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலை கடைகளில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் கரும்புகளை அந்தந்த பகுதி விவசாயிகளிடம் வாங்கி பொதுமக்களுக்கு வழங்கினால் உரிய லாபம் கிடைக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர். அரசாங்கம் வெளியிட்டு கரும்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறாங்கல்ல, பார்த்தாலும் ஹைட் இருக்கான்னு சொல்லி அவங்க ஒரு இடத்துல கரும்பை வாங்குறதுக்கு அவங்க மூலியமாகவே அவங்க செட் பண்ணுறாங்க. எங்கிட்ட வராமல் இந்த மாதிரிலாம் ரொம்ப கொடுமையான இருக்குது. இந்த நிலைமையெல்லாம் சரியில்லாமல் நாங்கள் விவசாயம்லாம் சாகுற தருமாயில் இருக்கோம். விவசாயிகளுக்கு கரும்பு துண்டுகள் வழங்குவதை விட முழு கரும்பே வழங்க வேண்டும் என்றும், அதனால் தன்னை போன்ற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என்றும் தொழிலாளர் சசிகுமார் தெரிவித்தார். தமிழக அரசு இதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு 4 அடி கரும்பு 3 அடி கரும்பு கொடுத்தத அடுத்த ஆண்டு நல்லபடியா ஒரு கரும்பு ஒரு காரடுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா எங்களை மாதிரி கூலி விவசாயம் பார்க்கறவங்க எந்த பிள்ளை வெட்டிகளோட பொங்கலோ இனிப்பு நாங்களும் அந்த சந்தோஷத்துல இன்றைக்கு இருப்போம். ஆண்டு முழுவதும் பாடுபட்டு உழைத்து கடன் வாங்கி செலவு செய்து பயிரிட்ட தங்களுக்கு கிடைப்பது குறைந்த வருமானம்தான் என்றும், வணிகர்கள்தான் அதிக லாபம் அடைவதாகவும் விவசாயி போதகுரு தெரிவித்தார். நான் ஒரு 6-7 வருஷமாக தொடர்ந்து கரும்பு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வருஷ சூழ்நிலை தண்ணி வறட்சி இருக்கிறதுனால ஆற்றுல பெரியார்லேயும் தண்ணீர் வரலை. அதனால் கிணறுகள்லாம் ஊற்றில்ல. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு நாங்கள் செலவுனுடைய கூட வந்துருச்சு. அதுக்கு தகுந்த வருமானம் இல்லை. அதனால் நாங்கள் வாங்கி போகிற வியாபாரிகள் 1, 2, 3 வியாபாரிகள் போகிறாங்க. அதனால் அது ஒவ்வொருத்தருக்கும் சரியானபடி நினைச்சது மாதிரி லாபம் பெற முடியலை. வறட்சியால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் தற்கொலை செய்து வரும் நிலையில் மேலூர் விவசாயிகள் கடன்பட்டாவது விவசாயத்தை கைவிடாமல் மேற்கொண்டு வருகின்றனர். பொங்கல் திருநாளில் சுவைக்க தித்திக்கும் செங்கரும்பை விளைவித்து தரும் விவசாயிகளின் வாழ்வும் இனிக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ், மேலூர்.